என்னம்மா மித்ரா, ஆஃபீஸ் கிளம்பிட்டியா? நைட்டே வருவோம் பார்த்தேன், டைம் ஆயிடுச்சா? அதோட வந்து நம்ம கூடி பேசணும்னு வச்சுக்க. நான் தான் பிளான் பண்ணி உன்னை வர வச்சும் தப்பாக நினச்சிருவாங்க. அதனால தாம்மா வரல. இப்போ கிளம்பிட்டியா? நீ வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா. எங்கேயே நீ வராமல் போயிடுவியோ, என் மருமகன் என்று சொல்லாமல் கூட இப்படி கோச்சிட்டு போகிறாளே அப்படின்னு எவ்வளோ சங்கடப்பட்டேன்னு தெரியுமா? எதுக்குமா இப்படி பண்ணேன்? இல்லை ஆண்டி, அப்போதைக்கு ஒரு கோவம், நீங்களும் சொல்லாமல் விட்டுட்டீங்களே அப்படின்னு ஒரு கோவத்தில் தான் கிளம்பி போய் தான் யோசித்தேன். ஆண்டியும் பாவம் தானே, நம்மள்ட்ட எப்படி சொல்லுவாங்க, நம்ம கஷ்டப்படுவோம் தானே சொல்லாமல் இருந்திருப்பாங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஆண்டி. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேசலான்னு தான் நினச்சேன். சரி, நம்ம வீட்டுக்குள்ளே போயிட்டு ஆண்டிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு தான் உங்கள்கிட்ட சொல்லலை. என் மேலே எதுவும் கோவம் இல்லைல்ல? ஆமாம்மா, எப்படி உன்ட்ட சொல்கிறதுனே தெரியல. என்னாலே இதை ஏற்றுக்க முடியல. நீ எப்படிம்மா ஏற்றுக்குவே? கார்த்திகாதின் பின்னாடியே சுற்றுவே. அவன் தான் உன்னைய கண்டுக்க மாட்டேன். இருந்தாலும் கல்யாணம் பண்ணி வச்சா எல்லாம் சரியாக இருந்தானமா நம்ம நினச்சோம். ஆனால் இப்படி பண்ணி வச்சுட்டு வந்திருக்காங்களேம்மா, அதாம்மா எனக்கு மனசே ஏற்றுக்க முடியல. அதான் உனக்கிட்டையும் சொல்ல ஒரு மாதிரியாக இருந்துச்சு. சரி விடுங்க ஆண்டி, எல்லாமே சரியாயிடும். அதான் நான் திரும்ப வந்துட்டேன்ல. வந்தது எல்லாமே உங்களுக்காக தான். எல்லாம் நல்லதாகவே நடக்கும். இனிமேல் நீங்கள் எதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க, சரியா? ஆமாம், எப்படிம்மா உள்ளே வந்த? அதுவும் அவ கூட சேர்ந்து வந்த. அவ கூட உன்னைய பார்க்கவும் அவ கூட சேர்ந்துட்டியோ அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது நீ ஒரு பிளானோட தான் வந்திருக்க போல. ஆமாங்க ஆண்டி, நானும் இப்படியே அழுதுகிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது? நம்ம வாழ்க்கையை நம்ம தானே பார்க்கணும். அதனால தான் பிளானோட தான் வந்திருக்கேன். இவளை எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தேன். இவ சென்டிமெண்ட்டாக பேசினாலே கவுந்துருவா போலையே. இவளை ஏமாத்துறதுலாம் ரொம்ப ஈஸியான வேலை. அதையும் கொஞ்சம் ஒரு பிட்டை போட்டேன். அவள் சரின்னு ஒத்துக்கிட்டா. எனக்கு நல்லதாக போச்சு, உள்ளே வந்துட்டேன். எல்லா விஷயத்துலேயும் சென்டிமெண்ட்டாக பேசினா ஒர்க் அவுட் ஆகுன்னு தெரியலையேம்மா. எப்படியே உள்ளே வந்துட்டேன்ல ஆண்டி, இதுக்கு மேலே ஏதாச்சும் ஒன்று செஞ்சு பண்ணிப்போம். இனிமேல் ஒர்க் ஆகலைன்னா என்ன? ஒர்க் ஆனாலும் சரி, ஒர்க் ஆகலைனாலும் சரி, ரெண்டு பேரையும் பிரிக்கிறதே நம்ம ஒரே வேலை. என்ன ஆண்டி, நான் சொல்கிறது கரெக்டு தானே? இல்லை ஒன்று சேரணும்னு எதுவும் ஆசைப்படுறீங்களா? என்னம்மா மித்ரா இப்படி சொல்லிவிட்ட? நானாவது ஆசைப்படுறதாவது. உனக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்ணியிருக்கேன் பார்த்தியா? எதுக்காக? எதுக்கு விட்டுட்டு போனேன்? வாமா திரும்பன்னு கூப்பிட்றதுக்காக தானே. அப்படி உன்னை கூப்பிட்றாள், நான் அவளை சேர்த்துப்போம்னு நினைக்கிறியா? நல்ல வேலை ஆண்டி, நீங்கள் எங்கே எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்களோன்னு நினச்சேன். நல்ல வேலை சப்போர்ட் பண்ணிட்டீங்க. நீ சும்மா வீட்டில் இருந்தம்மா, சாப்பிட்டம்மா, ஆஃபீஸ் போனோமா, வந்தம்மான்னு இருக்காத, சரியா? அவனை எப்படியாச்சும் மறுபடியும் உன் வழிக்கு கொண்டு வர பாரு. அதான் ஆண்டி, என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. முன்னாடியாச்சும் அவளை பிடிக்காது அப்படின்னு உங்கள் பேச்சு சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருந்தார். ஆனால் இப்போ என் பொண்டாட்டி அப்படின்னு உரிமையால் சொல்கிறாரு. அவரை எப்படி பிடிக்க முடியும் சொல்லுங்கள்? நீ சொல்கிறதும் கரெக்டு தாம்மா. ஏதாச்சும் ஒரு வழி கிடச்சா நமக்கு நல்லாயிருக்கும். பார்ப்போம், ஏதாச்சும் ஒரு வழி கிடைக்காமலா போயிடும். ஏதாச்சும் ஒரு வழி கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நீ வீட்டுக்குள்ளே வந்ததே எனக்கு பெரிய விஷயம். இதை வச்சே நீ ஒரு மாதமாச்சும் இங்கே டேரா போட்டுரு. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ரூம் கிடைக்கல அப்படின்னு ஏதாச்சும் போய் சொல்லி மறுபடியும் ஒரு மாதம் இருந்துக்கலாம். இப்படியே ஒரு 3 மாதம் இருந்தீங்கன்னா வச்சுக்கவே, ஈஸியாக கொஞ்சம் கொஞ்சமாக பிரிவை ஏற்படுத்திட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு ஈஸியாக போயிடும் எல்லாமே. ஆமாங்க ஆண்டி, அதுவும் கரெக்டு தான். சரிங்க ஆண்டி, நான் கிளம்புறேன், டைம் ஆச்சு. எப்படிம்மா போகிற? கார்த்திகை கூட்டியாந்து விட சொல்கிறியா? இல்லைங்க ஆண்டி, அவர் எப்படி கூட்டியாந்து விடுவார்? நான் வந்ததே அவருக்கு பிடிக்கல. சும்மா ஏதாச்சும் ஒரு பிட்டை போட்டு கூட்டியாந்து விட சொல்லு. கொஞ்சம் கொஞ்சமாக பேசினா தானே மனசு மாறும். பேசின உடனே அவன் மனசு மாறிடுவானா? கொஞ்சம் கொஞ்சமாக நீ தானே வலிக்கு போகணும். ஓ அப்படிங்கிறீங்க? சரி ஆண்டி, நான் போய் ஏதாச்சும் அப்போதைக்கு என்ன தோணுதோ அதை சொல்லி கேட்டு பார்க்குறேன். என்னப்பா இது? இப்படி நின்னா நம்ம எப்பதான் ஆஃபீஸ்க்கு போகிறது? இப்படி நின்னோம்னா வச்சுக்கோங்களே, நமக்கு ஆஃபீஸ்க்கே வீணான்னு துரத்தி விட்டுருவாங்க. பரவாயில்லையா? போகணும் தான் தோணுது. என்னத்த போகணும், இப்படியே இருந்தால் நல்லா இருக்குல்ல. இப்படியே இருந்துடலாமா? வா, வீட்டுக்கு போக சொன்னா போய்க்கலாம். நல்லது தானே. கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறமா ஆஃபீஸ் போய் சேர்ந்துக்கலாம். யாரு என்ன சொல்ல போகிறாங்க? நல்லா வருவீங்க. கஷ்டப்பட்டு படித்து வேலைக்கு சேர்ந்தா அடுத்து ஈஸியாக வேலையை விட்டு போக சொன்னா சொல்லட்டும் மாமி. சரி, வேலைக்கு போகலாம். அப்போ நீ கேட்குறத தரியா? என்கிட்டலாம் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லைப்பா. ஓ, ட்ரெஸ் வாங்கின காசு கேட்குறீங்களா? சம்பளம் தானே தந்துடுறேன். இவ ஒருத்தி எந்த நேரத்துல என்னத்த பேசுறோம்னே தெரியாது. எப்படிதான் உன்னையெல்லாம் பெத்து வளர்த்தாங்களோ தெரியல. நீனா என்னடி ஃப்ரெண்ட்ஸோடலாம் பழகிருக்கியா இல்லையா காலேஜ்ல? சும்மா சரியான தத்தியா இருக்க. யாரை பார்த்து தத்தி சொன்னியே? நானா ஸ்கூல் காலேஜில் எல்லாம் டாப்பர். அப்படி படிப்பேன் நான். தத்தியாக்கும் படிப்பு மட்டும் தெரிஞ்சு வச்சிருந்தா பத்தாதுடி, எல்லா விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்பதான் டாப்பர் ஆக முடியும். நீ படிக்கிறதுல மட்டும்தான் டாப்பர், மற்றதுல எல்லாம் வீக்கு தான். இல்லையே, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. இப்போ நீங்கள் என்ன கேட்டாலும் நான் தருவேன். என்ன வேணுமோ கேளுங்க, டக்குன்னு கேளுங்க. ஓ அப்படியா செல்லம்? இதே எனக்கு வேணும். ஒரே ஒரு முத்தம் கொடுவே. இல்லை நான் அதெல்லாம் தர மாட்டேன். வேறு ஏதாச்சும் கேட்டால் என்கிட்ட இருக்கிறதா இருக்குன்னு சொன்னேன். இதெல்லாம் சரிப்பட்டு வராது நமக்கு. பாத்தியா, நீ தத்தின்னு தானே சொன்னேன். உனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீ அதுக்கெல்லாம் லாய்க்கே பட மாட்டேன்னு சொன்னது கரெக்டா போச்சு. அப்படிலாம் இல்லை கார்த்திகை, நீ தத்தின்லாம் சொல்லாது, எனக்கு பிடிக்காது. பிடிக்காது இல்ல? அப்போ ஒரே ஒரு முத்தம் தானே கேட்குறேன், கொடு.
அதான் மாமா ஜாதகத்தை எடுத்துட்டு பார்க்க போறேன்னு சொன்னாங்கல்ல, அவங்க வந்து சொல்லட்டும், அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். அடியே முத்தம் கொடுக்குறதுக்கெல்லாம் ஜாதகம் பார்க்க மாட்டாங்கடி, மற்ற விஷயத்துக்கு தான் பாப்பா. முத்தம் கொடுக்குறதெல்லாம் எப்போ வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போல்லாம் சின்ன பிள்ளைகளே கொடுக்குது. காலேஜ் படிக்கும்போது சர்வசாதாரணமாக போச்சு. நீ என்னடானா ஒரே ஒரு முக்கத்துக்கு இப்படி பிகு பண்ணிக்கிட்டு இருக்க. இல்ல எனக்கு பயமா இருக்கு. ரொம்ப பண்ணாத சாதனா, ஆசையாக தானே கேட்குறேன். அதுவும் ஆஃபீஸ்க்கு போகும்போது கொடுத்தீங்கன்னா வச்சுக்கவே அப்படியே சுறுசுறுப்பாக எனர்ஜெட்டிக்காக இருக்கும்ல. நான் வரைக்க பிரிஸ்காக இருப்பேன். வேலை பார்த்துட்டு சீக்கிரம் குடுகுடுன்னு வந்து அப்புறம் சாயங்காலம் ஒன்று, அப்புறம் நைட்டு, அவ்வளோதான். இல்லப்பா வேணாம்ப்பா. எனக்கு வேணுமேப்பா. போங்க கார்த்திக், எனக்கு வேணாம்னா வேணாம். நான் ஒன்றும் உனக்கு தரேன்னு சொல்லலை, நீ வேணான்னு சொல்கிறதுக்கு. நான் தான் உங்ககிட்ட இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். நானா உன்னைய மாதிரிலாம் இல்லை, வேணான்னா சொல்லி பிகு பண்ண மாட்டேன். எது கொடுத்தாலும் வாங்கிப்பேன். எத்தனை வேணாலும் தாராளமாக கொடுக்கலாம். நானா ஒன்று எதுவும் சொல்ல மாட்டேன், எதுவும் நினைக்கவும் மாட்டேன். கொடுத்ததை வாங்கிட்டு பேசாமல் இருப்பேன். சரியா? இப்போ ஒன்றே ஒன்று மட்டும் கொடுக்குறியா? இல்ல கார்த்திக், எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு. யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? அதே தாண்டி நானும் சொல்கிறேன். ஆஃபீஸுக்கு டைம் ஆச்சு, நீ வேகமாக கொடுத்தீங்கன்னா வச்சுக்கவே சட்டு புட்டுன்னு கிளம்பிடலாம். அதோட யார் பார்த்தா நமக்கு என்ன? சரியா? யார் வேணாலும் பார்த்துட்டு போட்டோம். நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு இல்லை, அதனால ஒன்றும் தப்பாக நினைக்க மாட்டாங்க. அதோட நம்ம ரூமுக்குள்ளே வர்றதுக்கு அவங்க பர்மிஷன் கேட்டு தானே வரணும். பார்த்துக்கலாம் விடு. என்னடி இது சத்தத்தே கேட்கல, வெறும் சத்தம் மட்டும்தான் லேசாக வருது. இது ஓகே. என்ன கார்த்திக், நான் உங்கள்ட்ட கேட்கவே இல்லையே, நீங்க மட்டும் தானே கேட்டீங்க. என்ன சாதனை இப்படி மூஞ்சி திருப்பிக்கிட்ட? ஏன் எனக்கு கொடுத்தது பிடிக்கலையா? எங்கள் வீட்டில் சொல்லி சொல்லி வளர்த்துருக்காங்க, யாராச்சும் ஒரு பொருள் கொடுத்தாங்கன்னா நம்மளும் நம்மக்கிட்ட இருக்கிறத ஏதாச்சும் திருப்பி கொடுக்கணும். நீ என்கிட்ட கொடுத்த, அதே மாதிரி நான் உன்கிட்ட கொடுக்கணும்ல. நீ கேட்குறியோ கேட்கலையோ, நான் கொடுக்கணும்ல. போங்க வாங்கிட்டு, இப்படிதான் பண்ணுவீங்க. இதுக்கு தான் நான் உங்களோட ஒத்து வரதே இல்லை. டியே என்னடிப்பா, மொத்தம் தானடி கொடுத்தேன், இல்லை ஊரில் உங்களுக்கா கொடுத்தேன்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை கார்த்திக், இருந்தாலும் என்ன இருந்தாலும் இருந்தாலும் நம்ம லவ்வர்ஸாக இருந்தால் கூட கொஞ்சம் பயப்படலாம். நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், நம்ம பயப்படுறதுக்கு என்ன இருக்குது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, இப்போ போகலாமா ஆஃபீஸ்க்கு? இப்போ நல்லா எனக்கு எனர்ஜியாக இருக்குது. சாப்பாடு கூட எனக்கு தேவையில்லை. ஆமா ஆமா, உங்களுக்கு ஏன் பசிக்க போகுது? பசிக்காதுல்ல. ஆமாடி, டெய்லி இப்படி 3 நேரம் கொடுத்தீங்கன்னா வச்சுக்கவே எனக்கு சோறு தண்ணிலாம் வேணாம், நான் வாட்டுக்கு இருந்துருவேன். அச்சோ கார்த்தி, நான் சொன்னேன்ல, இங்கே பாருங்க, இந்த மித்ரா வந்து நிற்கிறா. பார்த்துட்டா போல எல்லாத்தையும் அத்தைகிட்ட போய் அப்படியே பற்ற வச்சிருவான். ஆண்டி என்ன சொல்லி அனுப்புனாங்க, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பேசினா அந்த கார்த்தி மாறிடுவேன்னு சொன்னாங்க. இங்கே வந்து பார்த்தா எல்லாம் தலையீழாக நடக்குது. காலையிலே பட்ட பகல்லே வச்சு ரொமான்ஸ் பண்ணுதுங்க. நைட்டெல்லாம் ஒன்றா இருக்காங்க. எதுவும் நப்புட்டண்டா எதுவும் நடந்துருச்சான்னு தெரியலையே. நம்ம மாட்டுக்கு இவரே நினச்சிக்கிட்டு இருக்கோம். இவனை என்ன சொல்கிறேன்னு தெரில. யாரு? மித்ராவா? மித்ரா, என்ன நீ காலையில ரூமுக்கு வந்திருக்க? ரூம்குள்ள வந்தா கதவை தட்டிட்டு வரணும்னு தெரியாதா? கதவு சாத்தியிருந்தா பரவாயில்ல, திறந்துருக்கே. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உள்ள இருப்பாங்களே, புதுசா கல்யாணம் ஆனவங்க, சின்ன சிறுசுங்க, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். எப்படி வர்றதுன்னு கூட தெரியாதா? அந்த அளவுக்கு உனக்கு எதுவுமே இல்லையா மண்டியில? நீ சின்ன பிள்ளையா? பெரிய பொண்ணு தானே, உனக்கு எல்லாமே விவரம் தெரியும் தானே? எல்லாம் என்னோட நேரம்டா அங்கிட்டு. என்ன மித்ரா, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், ஒன்றும் பதில காணோம். இல்லை கார்த்தி, ஆஃபீஸ் போகணும், அதான் என்னை ட்ராப் பண்ணுறியான்னு கேட்கலான்னு வந்தேன். நீங்கள் இப்படி இருக்கிறது எனக்கு எப்படி தெரியும்? ஏதோ தெரியாமல் வந்துட்டேன், சாரி. அதை கேட்கறதுக்கு இதே நேரமா? நான் எப்படி உன்னைய ட்ராப் பண்ண முடியும்? சாதனா இருக்கால்ல, நாங்கள் 2 பேரும் போவோம். நீ ஆட்டோ பிடிச்சி இல்லைன்னா பஸ்ஸு கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா அங்கே நிற்கும். அம்மாட்ட கேள்வியும் சொல்லுவாங்க. இல்லை கார்த்தி, டைம் வேறு ஆச்சு. சாதனை வேணா பஸ்ஸில் வரட்டுமே. எனக்கு பஸ்ஸில் போயெல்லாம் பழக்கம் இல்லைன்னு உனக்கு தெரியும்ல. என்னை கூட்டி கொண்டு விட்டுறேன். சாதனா நீயாச்சும் சொல்லுவே. ஏங்க, உங்களுக்கு பஸ்ஸில் போய் பழக்கம் இல்லைன்னா அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது? பஸ்ஸில் போய் பழகிக்க தான் வேணும். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பஸ்ஸில் போகிற நிலமை தான் வரும். பஸ்ஸில் போய் பழக்கம் இல்லைன்னு சொன்னால் அப்போ நடந்து போங்க. நானா என் புருஷனோட தான் போவேன். என்ன சாதனா, பரவாயில்லையே, பேச கற்றுக்கிட்ட போலையே. நடக்கட்டும் நடக்கட்டும், இப்படி இருந்தால் தானே நல்லது. சரி, நம்ம போகலாமா? சரி மித்ரா, அப்போ நாங்கள் கிளம்புறோம். இப்போ பார்த்து பத்திரமா வந்துடு என்ன? சரியா? பஸ் ரூட்டு எல்லாம் அம்மாட்ட கேட்டுக்க. அம்மாவுக்கு தெரியும், நீங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆச்சு. அதெல்லாம் கேட்டுப்ப, ஃபோன் அடிக்கடி அடிச்சு கேட்டுக்க. சரியா? இனிமேல் வந்து சும்மா என்னை அங்கே கூட்டிகிட்டு போறீங்களா, இங்கே கூட்டிகிட்டு போறீங்களா, அங்கே ட்ராப் பண்ணுறீங்களா, இங்கே ட்ராப் பண்ணுறீங்களா, எனக்கு பஸ்ஸில் போயெல்லாம் பழக்கம் இல்லை அப்படிலாம் சாக்கு சொல்லி எதுவும் வராது. சரியா? நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்ததே எனக்கு பிடிக்கல. இந்த சாதனை பார்த்த வேலை தான். சரி, இருந்துட்டு போட்டுமே விடு. அதுவும் 10 நாள் தான், அதுக்குள்ளே ரெடி பண்ணிப்போ. இல்லையா, நானே ரூம் ரெடி பண்ணி தந்துடுவேன். சரி மித்ரா, பாய். இறக்கப்பட்டு தான் உன்னை வீட்டுக்குள்ள கூட்டி வந்தேன். அதுக்காக எல்லா விஷயத்துலையும் நான் அதே மாதிரி இருப்போம்னு நினச்சிக்காரு. இது என்னோட லைஃப். கார்த்திக் தான் என்னை ஏற்றுக்காம இருந்தார், அதனால கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்தேன். இப்போ அவரே என்னை ஏற்றுக்கிட்டாரு. இதுக்கப்புறம் நான் யாருக்காக பயப்படணும்?
அத்தை கிட்ட பம்மி போறனால என்ற எதுவும் நினைச்சுக்கலாம்னு நினைச்சுக்காத. அவங்க என்னோட மாமியார், அதனால கொஞ்சம் மரியாதை கொடுத்து தான் பண்ணுவேன். அவங்களும் ஓரளவுக்கு போனா நானும் பேசுவேன். அதுக்காக உனக்கு இழிச்ச வாயில நினைச்சுக்கிட்டு தெரியாது சரியா? எல்லா விஷயத்திலும் அதெல்லாம் நடக்காது. பாவம் பொண்ணா போச்சே, தங்குறக்கு இடம் இல்லைன்னு சொன்னியா, அந்த ஒரு காரணத்தினாலதான் உன்னை வீட்டுக்குள்ள விட்டேன். அதுக்காக ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிற வெளில வச்சுக்காத. ரூம்குள்ள வந்தா கதவை தட்டி பழகு, ஏதாச்சும் இல்லைன்னா வெளியிலே கேட்டு பழகிக்க. ரூம்குள்ள வர வேலை வச்சுக்காத. அப்படி சொல்றி என் செல்லக்குட்டி, இப்பதாண்டி என் வலிக்கே வர. சரி வா செல்லம், நம்ம போலாம். புள்ள பூச்சி மாதிரி இருந்துக்கிட்டு என்ன பேச்சு பேசுகிறா, இவளை ஒரு வழிக்கு கொண்டு வந்துடா நம்ம வழிக்கு அப்படின்னு நினச்சி. அது தப்பு கணக்கு போல். ஆண்டி சொன்ன மாதிரி இவள்கிட்ட கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் போல். ரெண்டு பேரும் என்னென்ன பண்ணுறாங்க, இதை பார்க்குறதுக்கு இந்த ஆண்டி அனுப்பிச்சி விட்டாங்களா? சரி, ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க போலயே. அது மட்டும் நடக்கக்கூடாதே. ஒன்று சேர்ந்தால் நம்ம கதி அதோ கதி தான். இப்போவே கார்த்தி சாதனை செய்கிறேன், இவளும் அவன் பின்னாடியே சுற்றுறேன். எல்லாரும் ஒன்று சேர்ந்தாங்க, அப்புறம் ரெண்டு பேரும் பிரிக்கவே முடியாது. மித்ரா, என்னடி பண்ணுற? உன்னை போய் கூட்டிகிட்டு போக சொல்கிறி அப்படின்னு சொன்னால் அவங்க ரெண்டு பேரும் செட்டாக ஒன்று சேர்ந்து ஜோடியாக கிளம்பி போயிட்டாங்க. நீங்கள் நின்று என்ன பண்ணுற? நீ ஒன்றத்துக்குமே லாய்க்கு இல்லடி. சோறு திங்கிறது நீ லாய்க்கா? உன்ட்ட சொல்லி தானே அனுப்பிச்சி விட்டேன். ஏதாச்சும் பேசி அவன் மனசை மாற்றி நீ போன்னு. நீ என்ன பண்ணுற இங்கே நின்றுக்கிட்டு தனியாக புலம்பிக்கிட்டு இருக்கியா? ஆண்டி, நீங்கள் வேறு, நானே கடுப்பில் இருக்கேன். நீங்கள் வாட்டுக்கு சும்மா இருங்கங்கிட்ட எரியிற நெருப்பில் எண்ணெய் அள்ளி ஊற்றாமல் நான் வெந்துக்கிட்டு இருக்கேன் உள்ள. ஏண்டி என்னாச்சு இப்போ? காலையிலே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு எதுக்குடா வந்தோம்னு ஆயிடுச்சு. நைட்டு வேற ஒன்றா ரெண்டு பேரையும் தங்க வச்சிருக்கேன். பிரிச்சாச்சும் தங்க வச்சிருக்கலாம்ல. தப்பு தண்டா எதுவும் ஆயிடுச்சோ என்னமோன்னு எனக்கு அது வேற பயமாக இருக்குது. காலையிலே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எதுக்குடா வந்தோம்னு ஆயிடுச்சு. அதில் வேற என் ரூமுக்கு ஏன் வந்தேன்னு ரெண்டு பேரும் திட்டாங்க. அதுலேயும் அவள் இருக்காள், ரூம்குள்ளெல்லாம் கேட்காம வரக்கூடாதான். எது பேசுகிறா இருந்தாலும் ஹால்லே வச்சு பேசிக்கணுமா. அவளோட புருஷனா, அவள் தான் அவள் புருஷனோட போவாளாம். நானாக போகக்கூடாதான். என்ன பேச்சு பேசுகிறா தெரியுமா? புள்ள பூச்சி மாதிரி இருக்கேன் ஆண்டி. ஆனால் பேச்சு நல்லா பேசுகிறா. சென்டிமெண்ட்டாக பேசுகிறது எல்லாத்துலேயுமே ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, அது கரெக்டு தான். நான் தான் சொன்னல, அவள் அப்பாவி மாதிரி நடிச்சுக்கிட்டு திருடாடி. என் பிள்ளையே எப்படி மைக்கிட்டா பற்றியா? வீட்டில் உள்ள எல்லாரையும் மைக்கி வச்சுருக்கா. அப்போவே எனக்கு தெரிஞ்சிருச்சு அவள் சரியான கைகாரி. ஆமாங்க ஆண்டி, இவகிட்ட கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். கார்த்திகை எப்படி பிரிக்கிறேன்னே தெரியலையே. இப்படி மாறுவார் நான் நினைக்கவே இல்லையே. அந்த பல்ட்டி இப்படி அடிச்சிருக்காரே. அவன் அப்பா தாம்மா காரணம். அவர் தாம்மா ஏதாச்சும் பேசி அவன் மனசை மாற்றி வச்சிருக்காரு. 10 குறைக்கு இந்த ஸ்வேதா இருக்காளே, அவளுக்கு சாதனானா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல ஒன்று மண்ணா விளையாடுவாங்களா, அப்பையிலேருந்தே பிடிச்சி போச்சா. அதனால் இப்போ அண்ணியா வரவும் ரொம்ப பிடிச்சி போச்சு. ரெண்டு பேரும் மனசை மாற்றி இப்படி ஆக்கி வச்சிருக்காங்க. நீ தாம்மா ஏதாச்சும் ஒரு பள்ளி பண்ணணும். என் புள்ள பாவம்மா, உன் கூட இருந்தாதாம்மா சந்தோஷமா இருப்பேன். பண்ணுவாண்டி, ஏதாச்சும் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். இவன் என்ன பேச்சு பேசுகிறா தெரியுமா? பாவம், இவெல்லாம் பாவம் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இனிமேல விட மாட்டேன்டி. என் கார்த்திக் எனக்கு மட்டும்தான். அதை நான் அவனை எப்படியாச்சும் நான் அடைஞ்சே தீருவேன். சரிங்க ஆண்டி, நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் கிளம்புறேன். நல்ல வேளை மித்ரா திரும்ப வந்துட்டா. தோட்டம் துறவு காரு பங்களம் எல்லாமே போயிருமே. இந்த வசதி நமக்கு பத்தாது. இருக்கிறது கடை இல்லாமல் தான் இருக்கும். இருந்தாலும் அந்த வசதி இருந்துச்சுன்னா வீட்டுக்கு கூட வேலைக்கு ஆள் வச்சுக்கலாம்ல, நல்லா இருக்கும்ல. இவளை எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி எல்லாத்தையும் நம்ம மயம்பேருக்கு எழுதி வாங்கிடணும். அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக உட்காந்து அனுபவிக்கலாம். அதுக்கு இவளை விரட்டணும். மித்ரா வந்துட்டால, அவள் பார்த்துப்பா எல்லாத்தையும். இந்த மனுஷன் ஏதாச்சும் பண்ணாமல் இருந்தால் தான் சரிதான். அந்த மனுஷனை முதல்ல கவனிக்கணும். வீட்டிலே தங்க மாட்டேங்கிறாரு. எங்கே போகிறாரு வாராருன்னு தெரியல. என்ன மீரா செல்லம், ஆஃப் சாரியில் வந்திருக்க? செம்மையா இருக்க தெரியுமா? சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கவே, நானும் வேஷ்டி சட்டையில் வந்திருப்பேன். ரெண்டு பேரும் ஜோடியா எங்கேயாச்சும் போயிட்டு வந்திருக்கலாம்ல. ஆமாம், அதுதான் இப்போ குறைச்சேன். என்னடி இப்ப நான் எவ்வளவு பாசமா ஆசையா பேசுறேன், நீ என்னமோ வேண்ட வெறுப்பா இப்படி திட்டுற மாதிரியே பேசுற. என்னதாண்டி பிரச்சனை உனக்கு? என்ன சொக்கு, உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் வாட்டுக்கு நான் சொல்கிறத காதலே வாங்க மாட்டேங்கிறீங்க. இப்போ அம்மா என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியுமா? அத்தை என்ன பண்ண போறாங்க? என்ன மறுபடியும் மாப்பிள்ளை பார்க்க வராங்களா? மறுபடியும் வர்றதுக்கெலாம் ஒன்றும் இல்லைப்பா. ஆல்ரெடி பார்த்து எல்லாமே பேசி முடிச்சுட்டாங்க. நேற்று ஒரு பையன் வந்து, நீங்கள் தானே எனக்கு பார்த்துருக்க பொண்ணு, நான் தான் மாப்பிள்ளை, உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், என் மனசில் உங்களை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அதனால் என்னை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவை வச்சுக்கோங்க, வேறு எதையும் வச்சுக்காதீங்க, லவ் பண்ணால் அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். என்ன சொல்ற? நிச்சயமாவா? பையன் எப்படி இருந்தேன்? நல்லா இருந்தானா? என் அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் சுமாராவாச்சும் இருந்தானா? நான் சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு விளையாட்டா தெரியுது போல். எவ்வளோ கூலாக பேசுகிறீ தெரியுமா? பையன் நல்லா தான் இருந்தான், ஏன் நான் கல்யாணம் பண்ணிக்கட்டுமா? உங்களுக்கு ஓகேவா? இல்லடி, இப்போ எதுக்கடி கருப்பா பேசுற? பையன் நல்லா இருந்தா கட்டிக்கலாம், இல்லாட்டினா யோசிக்கலாம், அதான் கேட்டேன். ஓ அப்படியா? சரி, பையெல்லாம் நல்லா தான் இருக்கான், பார்க்க நல்லா வசதியானவங்க தான் இருக்குது. சரி, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயோ அடியே, சும்மா சொன்னடி, நீ வாட்டுக்க போயிடாதடி, என் பாடு பெரும்பாடா போயிடும். இப்போ என்னடி பேசிதானே வச்சிருக்காங்க, கல்யாணம் ஒன்றும் ஆகலையில, பார்த்துக்கலாம் விடு. மாமாக்கு தெரியுமா?
அப்பாவுக்கு தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். அப்பாள்கிட்ட என்ன நான் பேசலை, என்ன பண்ணுறேன்னே தெரில. ஏதாச்சும் ஒன்று பண்ணலான்னா நீங்கள் ஒத்தே வர மாட்டேங்கிறீ. பொண்ணு நானே வர்றேன், உங்களுக்கு என்னப்பா? இல்லடி, கல்யாண விஷயம் எடுத்தங்க ஒத்தம் பண்ண முடியாது. அதுதான் நானும் சொல்கிறேன், கல்யாண விஷயம். எனக்கு மட்டும் அவனோட கல்யாணம் ஆச்சு, அப்புறம் நான் என்ன பண்ணுவோம்னு எனக்கே தெரியாது. சரிடி, ஒரு வாரம் டைம் கொடு, யோசிச்சு சொல்றேன். சரியா? யோசிச்சு சொல்கிறதுக்கெலாம் வேலை இல்லை. கல்யாணம் பண்ணிக்கிறியே அவ்வளோதான். என்ன ஒரு வாரம் டைம் யோசிக்கிறியே? லவ் பண்ணும்போது ஒன்றும் தெரியலையோ, இப்போ தான் யோசிக்க டைம் வேணுமோ உங்களுக்கு? சரிடி, ஒரு வாரம் கழிச்சு முடிவு பண்ணலாம், மாமாட்ட பேசலாம். ஓகே, அப்பாட்ட பேசி பார்க்கலாம். அப்பா என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாமா? சரிடி, எப்போ பார்த்தாலும் பேசும்போது சண்டை போடுறதுக்குன்னே வருவியா? கொஞ்சமாச்சும் பாசமா ஆசையா அன்பா பேசுறியா? ம். என்னடி இது பொசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்ட? இப்போ எதுக்குடி கோயிலுக்கு வர சொன்னேன்? வேற இடமே கிடைக்கலையா உனக்கு? கோயில் தான் சேஃபான பிளேஸ். வேறு பிளேஸ்க்குலாம் போனால் உங்கள் வாயும் கையும் சும்மா இருக்காது. ஓ, உங்கள்ட்ட அப்படி எப்போ நடந்துக்கிட்டாங்க? உங்களை பற்றி நல்லா எனக்கு தெரியும் தெரியுமா? அதனால தான் கோயிலுக்கு வர சொன்னேன். சரி, சட்டப்பட்டுன்னு முடிவு எடுத்துட்டு சொல்லுங்கள், நான் கிளம்புறேன். சரியா? சரிடி, நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன். மாமாட்ட பேசிட்டு என்ன பண்ணலான்னு கேட்குறேன். அத்தை சும்மாவே இருக்காது போல், ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் போல். வீம்புக்குன்னே ஏதாச்சும் பண்ணுறது. என்ன பண்ணுறது, ஏதாச்சும் பண்ணலாம் விடு. சரிப்பா, நான் கிளம்புறேன், டைம் ஆச்சு. சரி, நானும் தான் கிளம்புறேன். ஏன் மித்ரா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா தான் இருக்கேன். நீ எப்படி இருக்க? லவ் ஃபெயிலியரில் தாடியெல்லாம் விளைச்சிக்கிட்டு குடிச்சிக்கிட்டு திருவேன்னு பார்த்தேன். பரவாயில்லையே, நல்லா தான் இருக்க. பொண்ணுங்க வேணான்னு சொல்லிட்டு அப்படியே குடிச்சிட்டு தாடியை வளர்த்துக்கிட்டு வாழ்க்கை போச்சு அப்படின்னு கிடக்கணுமா? என் பணம் காசு இல்லைன்னு தானே என்னை வேணான்னு சொல்லிட்டு கார்த்தி பின்னாடி போனேன். அந்த பணம் வரணும்னு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறேன். இப்போ நல்ல கம்பெனியில் வேலை கிடச்சிருச்சு. சம்பளம் மாதத்துக்கு 1,00,000 தெரியுமா? அப்புறம் நான் ஒன்று கேள்விப்பட்டேன், கார்த்திக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமே. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? என்னை வேணான்னு சொல்லிட்டு போனில்ல, உனக்கெல்லாம் இதுவும் வேணும் இன்னமும் வேணும்டி. கல்யாணம் தானே ஆயிருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. எப்படி இருந்தாலும் கார்த்திகா நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அதுக்காக தானே அந்த வீட்டில் இருக்கேன். உனக்கு இதெல்லாம் யார் சொல்கிறது முதல்ல? ஆமாம், உங்கள் ஃபாரினில் இருக்காங்க, அங்கே நடக்கிறது என்னன்னே தெரியாது. பக்கத்தில் தானே எல்லா விஷயமும் தெரியுமா? உனக்கெல்லாம் வெக்கமாகவே இருக்காதா? கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெடுக்கிறதுக்குன்னே தெரியுற. நீனும் ஒரு பொண்ணு தானே. இங்கே பாரு சதீஷ், நான் உன் கூட ஃப்ரெண்டாக தான் பழகினேன். நீ தான் லவ் அது இதுன்னு சொல்லி உன் வாழ்க்கையை நீனே கெடுத்துக்கிட்ட. அதுக்கு நான் ஒன்றும் காரணம் இல்லை. இப்போ என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதில் குத்தம் சொல்கிறேன். சும்மா இந்த அட்வைஸ் பண்ணுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. என் வாழ்க்கையை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையெல்லாம் நான் கெடுக்கலை. அவள் தான் தெரியாமல் ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா. அப்படியா? அந்த பொண்ணை பார்த்தாலாம் அப்படி தெரியலப்பா. நல்லா அடக்கமான பொண்ணு மாதிரி இருக்கு. எனக்கு தங்கச்சின்னு இருந்தால் அந்த மாதிரி பொண்ணு தான் தங்கச்சியாக இருக்கணும். பொண்ணுங்கன்னா அந்த மாதிரி இருக்கணும். நீ நின்று இருக்கியே. இப்போ இதை சொல்கிறதுக்கு தான் என்னை பார்க்க வந்தியா? அச்சோ, இதுக்காக வரல மித்ரா. எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சா. இருந்தாலும் நீனா ஒரு பொண்ணா உன்னை போய் லவ் பண்ணியிருக்கமே, என் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா நீனா வந்துட்ட. அதையும் கேட்கலாம் மன வருத்தத்தில் இருப்பேன்னு பார்த்தா நீ நல்லா ஜாலியாக தான் இருக்க போல. ஆமாம், உனக்கு எதுக்கு மன வருத்தம் வரப்போகுது? இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்து நீ போய் உட்காந்துக்கலாம் தான் நினச்சிக்கிட்டு இருக்க. அதனால உனக்கு கஷ்டம்லாம் வராது. இப்போ என்ன சதீஷ், இதெல்லாம் சொல்லி மறுபடியும் நம்ம லவ் பண்ணலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தானே வந்தீங்க? டேரெக்டாக சொல்ல வேண்டியதானே, எதுக்கு இப்படி சுற்றி வளைச்சி? சீ, என்னை என்ன அவ்வளோ கேவலமானவன் நினச்சிட்டியா? ஒரு தடவை நீ வேணான்னு சொல்லிட்டியில, காசு பணம் இல்லைங்கிறதுக்காக தானே வேணான்னு சொன்னேன். மறுபடியும் நீ வேணும்னா நான் நினைக்க மாட்டேன். நீனே என் காலில் விழுந்தாலும் என் மனசில் உனக்கு இடம் இல்லை. உன்னை நான் எப்போவோ தூக்கி எறிஞ்சிட்டேன். நம்மளை விரும்புகிற உள்ளதே நம்ம மனசில் வச்சுக்கிட்டே இருக்கணும். நம்மளை பிடிக்காதவங்கள நம்ம கால் தூசி கூட மதிக்க மாட்டாங்க, மதிக்கக்கூடாது. அந்த மாதிரி நான். பரவாயில்ல, நல்லா ரோசக்காரத. ஒருவேளை மறுபடியும் லவ் பண்ணலான்னு கேட்க வந்தீங்களோன்னு நினச்சேன். இந்த ஜென்மத்தில் நீ மனசே மாறினாலும் உன்னை இனிமேலாம் நான் ஏற்றுக்க மாட்டேன். அந்த நிலைமையிலே இல்லை. உன்னை பார்த்தேன், சரி சொல்லிட்டு போகலான்னு வந்தேன், அவ்வளோதான். அதுக்காகலாம் நீ ஒன்றும் தப்பாக நினச்சிக்காத. இன்னும் நான் உன்னையதே நினச்சிக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு கல்யாணம் ஆனதுனால உன்னை அப்படியே கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி குழந்தை குட்டி பெற்றுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம்லாம். தப்பாக இட போட்டுறாத, சரியா? நீ எனக்கு வேணாம். நீ என்ன சொல்கிறது? நான் வேணான்னு நான் சொல்கிறேன். நீ எனக்கு வேணாம். நீ நான் லாய்க்கே இல்லை இருக்கும். சரி, வரட்டா? அப்புறம் நீ ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்கியா, ஒரு நேரம் பிரித்து நீ சந்தோஷமாக இருக்கலான்னு. அதெல்லாம் ஒன்றுமே நடக்காது. கடவுள் இருக்கார், அவர் நல்லவங்களுக்கு மட்டும்தான் துணை இருப்பார். உன்னை மாதிரி இருக்கவங்களுக்குலாம் ஒன்றுமே செய்ய மாட்டார், சரியா? நீ சும்மா ஏதாச்சும் பண்ணுறோம்னு உன் வாழ்க்கையும் வீணாக்கிக்காத. போய் வேறு யாராச்சும் நல்ல பையனாக இருந்தால் பார்த்துக்கப்போ.
எவ்வளோ திமிரு இவனுக்கு, எப்படி பேசிட்டு போகிறான் பாருவே. என் வாழ்க்கை எனக்கு பார்த்துக்க தெரியாதா? ஒருவேளை நம்மளை மறுபடியும் லவ் பண்ணுறேன்னு சொல்லதான் வந்தானோன்னு நினச்சி கொஞ்சம் ஆசைப்பட்டேன். ஆனால் அவன் அப்படி வரலையான். இப்போ மாதத்துக்கு 1,00,000 ரூபா சம்பளம் சொல்கிறானே, பேசாமல் இவனே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கலாமோ, கார்த்திகை விட்டுறலாமா? அவன் தான் மறுபடியும் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டானே. இருந்தாலும் கார்த்திக்கிட்ட கொஞ்சம் பணம் காசு எல்லாமே இருக்குது, கடன் கூட வாங்க வேண்டாம், நம்ம மாட்டுக்கு நிம்மதியாக ஓட்டலாம். இவனுக்கு இப்போ 1,00,000 சம்பளம் சொல்கிறேன், அது உண்மையாக பொய்யான்னு கூட தெரியலை. வேணாம், கார்த்திகை தான் நம்ம பிடிக்கணும். யார் என்ன சொன்னால் என்ன, எனக்கு பிடிச்சதான் நான் செய்வேன். இது என்னோடய வாழ்க்கை, யார் தடுக்கிறான்னு பார்க்குறேன்.